ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எலும்பு போன் பாகம் 2. அந்த எலும்பு மருத்துவர் சொன்னதை சில விவரங்களையும் இந்த பகுதியில் பார்க்கலாம். கழிப்பறைக்கு செல்லும் போது குளியலறையின் தரை வறண்டதாகவும் வழுக்காததாகவும் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். உட்காரும் நிலையிலான கழிப்பறையை மட்டும் பயன்படுத்தவும். அதே நேரத்தில் கழிப்பறை இருக்கையிலிருந்து எழுந்து நிற்கும்போது பிடித்து கொள்வதற்கு ஒரு கைப்பிடி ஆதரவை வைத்து கொள்ளுங்கள். ஷவர் பெஞ்சில் அமர்ந்திருக்கும்போது குளிப்பதற்கும் இதுவே பொருத்தமாக இருக்கும். படுக்கைக்கு செல்வதற்கு முன் தரையில் உள்ள குப்பைகளை சுத்தம் செய்யுங்கள். தரை ஈரமாக இருக்கும்போது இரட்டிப்பு கவனமாக இருங்கள். நள்ளிரவில் எழுந்தவுடன் எழுந்து நிற்பதற்கு முன் 3 அல்லது 4 நிமிடங்கள் படுக்கையில் உட்காருங்கள். முதலில் விளக்குகளை இயக்கவும், பின்னர் எழுந்திருக்கவும். குறைந்தபட்சம் இரவில் அல்லது பகலில் கூட முடிந்தால் தயவுசெய்து கழிப்பறை கதவை உள்ளே இருந்து மூட வேண்டாம். முடிந்தால் கழிப்பறையில் அவசர மணியை நிறுவி அவசர காலங்களில் குடும்ப உறுப்பினர்கள் போன்றவர்களிடமிருந்து உதவி பெறுவதற்காக அதை அழுத்தவும். வயதானவர்கள் நாற்காலி அல்லது படுக்கையில் அமர்ந்து பேண்ட் போன்றவற்றை அணிய வேண்டும். தவறி விழுந்துவிட்டால் தரையில் இருந்தபடியே ஆதரவை பெற நீங்கள் கை நீட்ட வேண்டாம். இடுப்பு, மூட்டு, தொடை எலும்பு மற்றும் கழுத்தெலும்பு உடைவதை விட முன்கை மற்றும் மணிக்கட்டில் எலும்பு முறிவு ஏற்படுவது நல்லது. முடிந்தவரை உடற்பயிற்சி, குறைந்தபட்சம் நடைப்பயிற்சி செய்ய வேண்டும் என்று மிகவும் பரிந்துரைத்தார். குறிப்பாக பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்ட வரம்புகளுக்குள் எடையை பராமரிப்பது என்பது மிக மிக தீவிரமானது. உணவு கட்டுப்பாடு மிக முக்கியமான காரியமாகும். எஞ்சிய உணவுகளை சாப்பிடுவது என்பது பெண்களின் பொதுவான நடத்தையாக உள்ளது. அதை தவிர்க்கவும். வீணாகும் உணவுப் பொருள்களை தெரு கால்நடைகளுக்கு கொடுங்கள். உங்கள் எடையை கட்டுக்குள் வைத்திருப்பது உங்கள் கையிலும் மனதிலும் உள்ளது. வயிறு முழுமையாக நிரம்பும் வரை சாப்பிடுவதை விட பாதி வயிறு நிரம்பிய நிலையில் சாப்பிடுவதை நிறுத்துவது எப்போதும் நல்லது. எலும்பு அடர்த்தி அதிகரிப்பதற்கு மருந்துகளை விட துணை உணவுகளான பால் பொருட்கள், சோயாபீன்ஸ் மற்றும் இந்த மாதிரி உணவுகள், குறிப்பாக கால்சியம் அதிகமாக உள்ள வாழைப்பழங்கள் ஆகியவற்றையெல்லாம் சாப்பிடவும் என்று சொல்லியிருக்கிறாள். இன்னும் சில விஷயங்களை சொன்னார். நாளை பகுதி 3 அதை பார்க்கலாம்.